22, 23. எல்கேஜி யூகேஜிக்கு தமிழ்நாடு அரசு தனியாக கொடுத்துட்றாங்க. மத்திய அரசாங்கத்துடைய பங்கு எதுவும் இல்லை. தமிழ்நாடு அரசு கொடுத்த பணம் 68.61 கோடி. மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அரசு 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த ஏழை குழந்தைகளுக்காக கேட்ட தொகை 314.98 கோடி. அதுல 314.98 கோடியை மத்திய அரசாங்கம் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல 60% பங்கு 188.99 கோடி. இந்த பணத்தையும் மத்திய அரசு தரவில்லை. 2023-24 எல்கேஜி யூகேஜிக்கான பணம் 77.98 கோடி. இது தமிழ்நாடு அரசு தர வேண்டியது. மத்திய அரசாங்கம் 347 கோடி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஒரு பைசா கொடுக்கல. அதே மாதிரி 24-25 எல்கேஜி யூகேஜிக்கான பணம் 79.85 கோடி. இந்த பணத்தை தமிழ்நாடு அரசு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் தருவதில்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் 24-25க்கு தர வேண்டிய பணம் 222.60 கோடி. முதல் 2 வருஷம் 21-22, 22-23 இந்த 2 வருஷத்துக்கும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய 60% பங்கை கொடுக்காமல் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கான பணத்தையும் போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் மத்திய அரசாங்கம் கொடுக்கல, மாநில அரசாங்கங்களும் பள்ளிக்கு கொடுக்கல. அப்போ மொத்தமா பார்த்தா 4 வருஷம் மத்திய அரசாங்கம் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு மத்திய அரசே சாங்ஷன் பண்ண பணத்தை கூட மத்திய அரசாங்கம் இதுவரை பள்ளிகளுக்கு விடுவிக்கவில்லை. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டு இந்த ஏழை குழந்தைகளை ஏமாற்றி கொண்டு இந்த உலகத்திற்கு மக்களுக்கு பொய்யான கருத்தை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கணக்கு வழக்கு தானே வேணும், எப்ப சந்திக்கலாம்னு சொல்லுங்க. இந்த கணக்கோட கொடுக்குறேன். இந்த கணக்கு எங்கேயோ பத்திரிகைகளுக்கு கொடுத்த கணக்கல்ல, நீதிமன்றத்தில் கொடுத்த கணக்கு.